சரி, செபிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? கேளுங்க, ஆண்டவரே என் கிருபை நாபி விண்ணப்பத்தனை ஊற்றும் ஆண்டவரே, எனக்கு செபிக்க முடியலப்பா, உட்கார்ந்தா தூக்கம்தான் வருது, என்னால் செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது அப்படி சொல்கிறீங்களா? சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பாக்கு சொல்லிட்டு எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? பரிசுத்தல் நிறையனா நிறைய மாட்டேன்றீங்க, அன்னை பாசத்தில் பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்கிறாரு. இந்த சனங்கள் பேச சொன்னால் பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க. யாசை 28 வருங்க, வாசிருக்க 12 28 12 11 12. பரியாச உதடுகளினாலும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும், இதுதான் ஆறுதல். அன்னிப்பத்தில் பேசுங்க, இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கேட்க மாட்டோம். அப்படித்தான் இருக்கிறோம். கேட்க மாட்டோம். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அன்னிப்பத்தில் பேச மாட்டேன். இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தணும். அன்னிப்பத்தில் பேச மாட்டோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நம்ம கவலை இல்லாமல் வாழ போகிறோம்? ஆனால் கவலை மாறணும்னு சொன்னால் அன்னி பாசல் நிறைஞ்சி செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க பாரு இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார்கள் முன்பாக இருக்க பாத்திரனை என்னப்படுனா என்ன செய்யணும்? எப்பொழுதோ என்ன செய்யணும்? செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். நீங்கள் தெளிந்தவர்களாயிருங்கள். பார்த்தீங்களா? பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருங்கள். நீதி கேட்க, பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க. அப்போ தான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்கள் என்ன யோசிச்சுட்டே உட்காந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தால் பரலோகத்துக்கு கட்டாயம் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்தை இழந்துருவோம்.